إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அஞ்சி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை 8வது நாளன்று வீற்றிருக்கின்றோம். முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள், அதனுடைய முக்கியத்துவம் தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு பாடம், ஒரு வகுப்பு. இந்த மாதத்தில் தான் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடைபெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுக்காக வேண்டியும் எங்களுக்காக வேண்டியும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். தன்னுடைய பூமியை விட்டுவிட்டு மதீனா முனவ்வராவை நோக்கி பயணித்த மாதமும் இந்த மாதத்துடன் சம்பந்தப்படுகிறது. அதை வைத்துத்தான் ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு கலண்டர் அறிமுகமானது என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதில் மிக முக்கியமானது தான் ஆரம்ப 10 நாட்கள். குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு 3 வகையான 10கள் இருக்கிறது. அந்த 3 10களை பற்றியும் ஹதீஸுகளும் குர்ஆனும் பேசியிருக்கிறது. அதில் ஒரு 10 தான் ரமதானுடைய கடைசி 10 தினங்கள். எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதமே மிகவும் கண்ணியம் பொருந்திய சங்கையான மாதம். அந்த சங்கையிலும் சங்கையான நாட்கள், கடைசி 10 நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 தினங்களை கழிப்பதற்கு தன்னிடத்தில் ஒரு வித்தியாசமான சில அமல்களை செய்தார்கள். அது தனியாக நாங்கள் படித்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 2வது 10 தான் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சத்தியம் செய்திருக்கக்கூடிய அந்த 10 இரவுகள், தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 இரவுகள். அதில் தான் யௌமுல் தர்வியா, யௌமுல் அரஃபா என்று சொல்லி எல்லாம் அரஃபாவுடைய நாள், தர்வியாவுடைய நாள், தில்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிகவும் முக்கியமான இரவுகள், முக்கியமான பகல்கள் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அது தனியான 2வது 10. 3வது ஒரு 10 தான் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இன்றைக்கு நாங்கள் 8வது நாள் இருக்கின்றோம். அதிலும் அந்த 10லும் கடைசி 2 நாள், பிறை 9 பிறை 10 என்பது மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ரமதானுடைய நோன்பு விதியாக்கப்படுவதற்கு முன்னாலிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பிடித்து வந்திருக்கிறார்கள், இந்த நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஹதீஸுகளினூடாக நாங்கள் படித்திருக்கின்றோம். எனவே நாளைய தினமும் அதை தொடர்ந்து வர இருக்கின்ற அடுத்த மறுதினம் சனி ஞாயிறு, இந்த 2 தினங்களும் நோன்பு நோப்பதற்கு மிகவும்
வலியுறுத்தி சொல்லப்பட்ட 2 நாட்களாக இருப்பதின் காரணமாக நாம் அனைவரும் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாளையும் 10வது நாளையும் நோன்பாக கழிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. குடும்பம் சகிதம், குழந்தைகள் சகிதம் சுன்னத்தான நோன்புகளாக இருந்தாலும், சில உலமாக்கள் பிரயாணிகளாக இருந்தாலும் கூட ஃபர்தான நோன்புகளை பிரயாணியாக இருக்கும் பொழுது விட்டுவிட்டு அதை கலா செய்வார்கள். ஆனாலும் இந்த ஆஷுராவுடைய நோன்பை அவர்கள் கலா செய்ய மாட்டார்கள். பிரயாணிகளாக இருந்தாலும் அந்த நோன்பை நோற்றார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. அதற்கு காரணம் கேட்கப்பட்டதற்கு சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கலாவானால் இன்னும் ஒரு நாளில் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆஷுராவுடைய நோன்பு கலாவாகிவிட்டால் அதை இன்னும் ஒரு நாளில் பிடிக்க முடியாது. அதனால் நாங்கள் பிரயாணத்திலும் இதை விடமாட்டோம் என்று சொல்லி எங்களுடைய சலஃபுகள் இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அடிப்படையில் அந்த நோன்புகளை நோட்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. இன்னொரு மிக முக்கியமான விடயத்தையும் இந்த ஹுத்பாவின் ஊடாக ஞாபகமூட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். எங்க எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமாவில் விட்டு வரும் பொழுது ஒரு சில துஆக்கள் கேட்டார்கள். முக்கியமான துஆக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்கள். 2 கட்டங்களாக அந்த துஆக்களை பிரித்துக் கொண்டார்கள். ஒரு துஆ கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்காக வேண்டியே கேட்டார்கள். இன்னமொரு துஆ கேட்டார்கள், மக்காவில் அவர்கள் விட்டு வந்த அவருடைய குடும்பத்துக்காக வேண்டி துஆ கேட்டார்கள். மக்காவுக்காக வேண்டி கேட்ட துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுகின்றான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا என்று சொல்லி அல்லாஹ் அதை ஆரம்பிக்கின்றான். சூரா இப்ராஹீமில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய குடும்பத்துக்கு கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கே குறிப்பிட்டிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ் வஜஅல் அஃஇதத்தன் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும் என்று சொல்லி அவர்கள் துஆ கேட்டார்கள். இந்த 2 துஆவிலையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு விடயத்தை 2க்குமாக கேட்டார்கள். மக்காவுக்கும் கேட்டார்கள், தன்னுடைய குடும்பத்துக்கும் கேட்டார்கள். அது என்ன துஆ என்று சொன்னா, யா அல்லாஹ், என்னுடைய ஊரையும் என்ற குடும்பம் வாழக்கூடிய பிரதேசத்தையும் பாதுகாப்பான இடமாக ஆக்கி வச்சிடுவாயாக. எங்கட ஊர் ஒரு பாதுகாப்பான ஊராக இருக்க வேண்டும். நாங்க வாழக்கூடிய பிரதேசம் பாதுகாப்பான பிரதேசம். நாங்க வாழக்கூடிய எங்களுடைய வீட்டு சூழல் ஒரு பாதுகாப்பான வீட்டு சூழல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலமாக்களுக்கு தெரியும், முதல் துஆவுல கேட்கும் பொழுதே நக்கீராவாக கேட்டார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன். இரண்டாவதாக கேட்கும் பொழுதே இந்த இடத்தை என்று குறிப்பிட்டு கேட்டார்கள், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ 2 வார்த்தைகளாக இருந்தாலும் அதற்கு அர்த்தம் கொடுக்கும் பொழுது அது பொதிந்திருக்கக்கூடிய செய்தி இருக்கிறதே, அது மிகவும் ஆழமான செய்தி. பாதுகாப்பு என்று சொன்னால் நாங்கள் நினைப்பதெல்லாம் எங்களை எதிர்த்து எங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வன்முறையான சம்பவங்கள் நடைபெற மாட்டாது. மாற்றுமத்தை சார்ந்தவர்களோ அந்நியவர்களோ எதிரிகளோ எங்களுடைய வீடுகளுக்கு வந்து திருட மாட்டார்கள். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம். கள்ளன் வீட்டுக்கு வரமாட்டான், பாதுகாப்பாக இருக்கின்றோம். அதாவது வன்முறை சம்பவங்கள் எங்களுடைய நகரத்தில் நடைபெற மாட்டாது, கடைகள் பத்த மாட்டாது, அதுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் நினைக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, திருடர்கள் வராவிட்டாலும் கள்ளன் வராவிட்டாலும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறாவிட்டாலும் அவைகள் அனைத்தை விடவும் மோசமான சில பாதுகாப்பற்ற சூழல் எங்களை சுற்றி இருக்கிறது. அதுதான் நுளம்புகளினால் வரக்கூடிய அச்சம். கடை பத்தினால் கடையை கட்டிக்கொள்ள முடியும். திருடர்கள் திருடிவிட்டு போய்விட்டால் அதை விட நல்லதை சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் நுளம்புகள் வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு உலை வைத்து விட்டால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த ஆரோக்கியமான வாழ்வை திருப்பி பெற முடியாது.
அது லாஸ்ட். அந்த லாஸ்ட்டை யாருக்கும் ரிகவரி பண்ண செய்ய முடியாது. அதனால தான் இந்த நாட்டினுடைய அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய சங்கங்கள், மதஸ்தானங்கள் அனைத்துமாக சேர்ந்து ஒரு வேலை திட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், நுளம்பில்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊரை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இது ஃபர்து கிஃபாயா, இது ஃபர்து ஐனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஃபர்து கிஃபாயா. இது கட்டாயம். இதுல நாங்க பங்களிப்பு செய்ய வேண்டும். இது ஒரு பயான் செய்வதோ ஒரு ஹுத்பா நிகழ்த்துவதன் ஊடாக இந்த கடமை நிறைவேறிவிட்டது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் இதை பற்றி யோசிக்க வேண்டும். என்னுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கிறது, என்னுடைய பிரதேசம் எப்படி இருக்கிறது, எங்களுடைய பள்ளிவாசலுடைய சூழல் எப்படி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ ஆழமான அர்த்தம் உள்ள துஆ. ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினன், பாதுகாப்பான ஊர், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பாதுகாப்பு, தேக ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு, ஈமானுக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த பிரதேசத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முயற்சியை பாராட்டுகின்றோம். பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. வேறுபாடுகளை எல்லாம் மறந்து கலைந்து நாம் அனைவருமாக சுற்றுச்சூழலையும் எங்களுடைய பிரதேசத்தையும் பாதுகாப்பான, சுத்தமான, நுளம்புகள் இல்லாத ஒரு பிரதேசமாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முனைய வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவை நானும் நீங்களும் விரும்பினோ விரும்பவில்லையோ, அந்த முடிவு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேரத்தான் செய்யும். மக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இல்லாத, மாற்று கருத்து சொல்லப்படாத ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அதுதான் எங்களுடைய மௌத்து. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை, நாங்கள் மௌத்தாகத்தான் வந்திருக்கின்றோம். எங்கட வாழ்க்கையை நாங்கள் முடித்துக் கொள்வோம். நாங்கள் சொல்லுவோம், நீங்க முடித்துக் கொள்றது இல்ல, அல்லாஹ் முடிக்க செய்து விடுவான். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை காலையில சூரத்து சஜ்தாவில் அப்படித்தான் ஓதுகின்றோம். நாங்க மௌத்தாகர் இல்லை யாரும், நாங்க யாரும் மௌத்தாகல. எனக்கு எப்படி மௌத்து வரும் என்று நாங்கள் நினைக்கலாம். நான் ஆரோக்கியமானவனாகத்தானே இருக்கிறேன். நேற்று தானே டாக்டர்கிட்ட பேத்து முழு பொடியையும் செக்அப் பண்ணி கொண்டு வந்தேன். அவர் சொன்னார், சின்ன பிள்ளையினுடைய ஹார்ட், சின்ன பிள்ளையினுடைய கிட்னி, சின்ன பிள்ளையினுடைய ஈரலை போல உங்களுடைய அங்க அவயங்கள் எல்லாம் பாதுகாப்பாக ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது என்று நேற்று எனக்கு ரிப்போர்ட் கிடைச்சிச்சு என்று எனக்கு உங்களுக்கும் சொல்லிக் கொள்ள முடியும். ஆனா அல்லாஹ் சொல்றான், குல் நபியே, நாயகமே, நீங்க சொல்லுங்கோ, நீங்க மௌத்தாகல யாரும், யதவஃபாக்கும், உங்களை எங்களுடைய மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாக்கி விடுவார்கள். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வக்கில பிக்கும், உங்களுடைய திருநாமத்தை எழுதி கொடுத்து விட்டோம் நாங்கள். அவருடைய வேலையை லா யஸூனல்லாஹ ஃபீமா அமரஹும், எதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை அப்படியே ஆணிவேர் அக்குவேராக நிறைவேற்றி விடுவார்கள். அதுல எந்த வகையான துரோகமும் செய்ய மாட்டார்கள், எந்த வகையான அவகாசமும் தரமாட்டார்கள். அவர்களுடைய பணியை அவர்கள் சரியாக செய்து விடுவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கருத்து முரண்பாடு இல்லாத ஒன்றுதான் நாங்கள் மரணிக்க போகின்றோம், மௌத்தாக வந்திருக்கின்றோம். ஆனாலும் குர்ஆன் சொல்லுகிறது, மௌத்தாகும் பொழுது எப்படி மௌத்தாகுவார்கள். குர்ஆன் மக்களை பிரித்திருக்கிறது, ஹதீசுகள் பிரித்து வைத்திருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மௌத்தாகிறானா ரெண்டுல ஒன்று தான் நடக்கும். ஒன்றோ அவனுக்கு அமைதி, அப்படி இல்லைன்றால் அவனை சூழ இருக்கிற மக்களுக்கு அமைதி. முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன், என்னுடைய மௌத்து ஒன்றோ எனக்கு அமைதியாக இருக்கும், அப்படி இல்லை என்றால்
அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. என்னை சூழ வாழக்கூடிய மக்களுக்கு அமைதியாக இருக்கும். நான் யாராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதை அல்லாஹ் எனக்குத்தான் தந்திருக்கிறான். உலகத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுது நான் அமைதி அடைந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு போகிறேனா, அல்லது அல்ஹம்துலில்லாஹ் அவர் போயிட்டாரு என்று சொல்ல போறதுக்கு வாழ போறேனா? இது ரெண்டும் எல்லா ஜனாசாக்கள்லையும் நடக்கத்தான் செய்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே. எத்தனை ஜனாசாக்களுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம்? எதுக்கு போனோம்? எங்கட நாட்டில் எங்க ஊர்ல பழக்கம் இருக்கிறது, ஜனாசாக்கள் விழுந்து விட்டால் மௌத் என்று கேள்விப்பட்டு விட்டால் மக்கள் அவர்களை பார்ப்பதற்காக போய் வருவார்கள். நல்ல விடயம். நான் கேட்கிறேன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எத்தனை பேருடைய ஜனாசாவில் பங்கெடுக்கும் பொழுது அவருக்காக வேண்டி நாங்க ஜனாசாவுக்கு போனோம்? அவருக்காக வேண்டி. இந்த மனிதனுடைய ஜனாசாவில் பங்கெடுப்பது எனக்கு ஒரு பாக்கியம். இவருடைய ஜனாசாவை தொலை கிடைத்தது எனக்கு ஒரு பாக்கியம். நல்ல நேரம் நானும் ஊர்ல இருக்கும் பொழுதே இந்த மனிதர் மௌத்தாகி விட்டாரு, எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இவருடைய ஜனாசாவில் பங்கெடுப்பதற்கு என்று நினைத்து பாக்கியமாக கருதி எத்தனை ஜனாசாவில் நாங்க பங்கெடுத்திருப்போம்? அநேகமான கட்டங்கள். எங்க ஊர்ல ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, மஹல்லாவாசி, அதனால போயிட்டு வந்தேன். ஏன் ஜனாசாவுக்கு வந்தீங்க? இல்ல இவருடைய சம்பந்தம், இவர் எனக்கு சம்பந்தி, இவர் என்ற குடும்பத்துக்காரால். ஏதோ ஒரு உறவை வைத்து ஜனாசாவுக்கு போவதை விடவும், ஜனாசாவில் பங்கெடுப்பதை விடவும், அவருக்காக வேண்டி அவருடைய ஜனாசாவில் பங்கெடுப்பது எனக்கு ஒரு பாக்கியம் என்று கருதி மக்கள் என்னுடைய ஜனாசாவில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அதற்குரியவனாக நான் வாழ வேண்டும். அதற்குரியவனாக வாழ வேண்டும். அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று அவனுக்கு நிம்மதி, அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நாளும் பிறந்ததில் இருந்து இந்த நாள் வரும் வரைக்கும் உழைத்தாரே, கஷ்டப்பட்டாரே, நல்கர்மங்கள் செய்தாரே, பண்பாட்டுடன் நடந்து கொண்டாரே, பொறுமையை கடைபிடித்தாரே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக வாழ்ந்தாரே. எப்ப பார்த்தாலும் வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலேயும் முறைப்பாடுகள் கிடையாது. முறைப்பாடுகள் செய்யவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்படி வாழ்ந்தவர்கள், அப்படி சொல்லிக்கொண்டே வாழ்ந்தவர்களுக்கு அவர்களுடைய மரணம் இருக்கிறதே ஒரு அமைதியாக, சாந்தியாக, சமாதானமாக அமையும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, அல்லதீன யதவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன யகூலூன ஸலாமுன் அலைக்கும் ஸலாமுன் அலைக்கும். மலக்குமார்கள் சலாம் சொல்லுவார்கள். மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சலாம் சொல்லுவார்கள். சலாம் சொல்லி வந்து எங்களை அழைத்துக் கொண்டு போவார்கள். அல்லதீன யதவஃபாஹுமுல் மலாயிகா. நீங்க மௌத்தாகிறது இல்ல, உங்களை மௌத்தாக்குவார்கள். நல்ல நிலையில் தய்யிபீன், மனமானவர்கள், உள்ளம் மனமாக இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வீட்டில் எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, நிகழ்வுகள், மகள்ட கல்யாணம், மகண்ட கல்யாணம், விருந்துகள் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் வீடுகளில் செய்து விடுகின்றோம். வீட்டை அலங்கரிக்கின்றோம், ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது, வீட்டை சுத்தம் செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதே வீட்டுக்குள்ளதானே என்னுடைய ஜனாசாவும் நடைபெறப் போகிறது. மலக்குமார்கள் வரத்தானே போகிறார்கள். வந்து என்னுடைய உயிரை கைப்பற்றப் போகிறார்கள். ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம். தொண்டைக்குழிக்கு ரூஹ் வந்து சேர்ந்திடும். குர்ஆன் இப்படியும் சொல்லுகிறது. சில மக்களுடைய ரூஹ் வந்து தொண்டைக்குழியில வந்து அப்படியே பிளாக் ஆகிடும். அங்கல போகாது, அங்கல போகாது. கரகராவுடைய நேரம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். தொண்டைக்குழியில ரூஹ் வந்து சிக்கிவிடும், அங்கல ரூஹ் போகாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அலா சக்ராத்தில் மௌத். யா அல்லாஹ், அந்த சக்கராத்தில் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். நீ தந்த உயிர் என்னுடைய உடம்பிலிருந்து முறையாக வெளியே போய்விட வேண்டும், இடையில நின்று விடக்கூடாது. மக்கள் பார்த்து என்ன சொல்லுவார்கள்? ஆரோக்கியமான பரக்கத்தான மௌத்து. அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத். மௌத் பரக்கத்தாக அமைய வேண்டும். திப்த ஹய்யன் வ மையித்தன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்தருடைய ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன காலத்திலிருந்தே கூட்டாளி, நபித்துவத்துக்கு முன்னாலேயே கூட்டாளி. சிறு பிராயம் தொட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒரு மனிதர் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிவிட்டான், அவர் அவருடைய நண்பர் தான் என்று சொல்லி. இத் யகூலு லிசாஹிபிஹி. அபூபக்கர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய நண்பர், சாஹிப் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 23 வருட கால வாழ்க்கையினுடைய 63 வருட வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை 2 வார்த்தையில சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பெரிய பயான் செய்ய இல்ல, 2 வார்த்தையில சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய 63 வருஷ கால வாழ்க்கையை என்ன தெரியுமா சொன்னாங்க? திப்த ஹய்யன். நபியே, வாழ்க்கையும் மனமாகத்தான் இருந்துச்சு. வாழ்க்கை மட்டுமல்ல, மௌத்தும் மனமாகத்தான் இருக்கிறது. திப்த ஹய்யன் வ மையித்தன். வாழ்க்கையும் மனமாகுது, மௌத்தும் மனமாகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட மௌத்தை நசீபாக்குவானாக. எங்களை பார்த்து மக்கள் பொறாமைப்படுவது போல எங்களுடைய மௌத்தை பார்த்தும் மக்கள் பொறாமைப்பட வேண்டும். மௌத்தாகுவதாக இருந்தால் இவரை போல மௌத்தாக வேண்டும், வாழ்வதாக இருந்தால் இவரை போல வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன. நல்ல நிலையில தய்யிபீன், மனமானவர்கள். மணக்குது, தொழுகையும் மணக்குது, நோன்பு மணக்குது, அயல் வீட்டாரை சேர்ந்து வாழ்வது நடக்குது, குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது மணக்குது, எல்லாமே மணக்குதுங்க. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில எல்லாமே மணக்க வேண்டும். தொழுக மட்டும் மணக்குது, பள்ளிக்குள்ள மட்டும் மணக்கிறாரு, வீட்டுக்குள்ள போன அசிங்கமாக இருக்கிறாரு, அவர் முஃமினாக இருக்க முடியாது. அது முஃமினாக இருக்க முடியாது. வீட்டுக்குள்ள மணக்கிறாரு, பள்ளியில மணக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போன அவரை விட்ட ஆள் இல்ல, நோம்பு வந்து அவரை விட்டா மாஷா அல்லாஹ் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பஜார்ல போய்த்து கேட்டா இதா ஹத்தஸ கதிப், பேசினா பொய், வாக்களிச்சா வாக்கு மீறல், நம்பினா துரோகம். இது பஜார்ல. பள்ளிக்கு வந்தா தக்பீர் கட்டிக்கொண்டு வஅன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிமாகி விட்டேன். வீட்டுக்குள்ள போனா என் மனைவி சொல்றா, என் கணவனை போல நல்லவன் யாருமே இல்லை என்று சொல்றாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, இஸ்லாத்துக்குள்ள நீங்க வருவதாக இருந்தா பள்ளிக்குள்ளேயும் முஸ்லிமாக இருக்க வேண்டும், பள்ளிக்கு வெளியேயும் முஸ்லிமாக இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி, இஸ்லாத்துக்குள்ள நீங்கள் நுழைந்து விடுங்கள். எப்படி நுழைய வேண்டும்? காஃபா, டோட்டலி, அங்க சம்பூர்ணமாக முழுமையாக வந்து விடுங்கள். எங்கள் எல்லாமே மணக்க வேண்டும், வாழ்க்கை மணக்க வேண்டும். அல்லதீன யத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன, மணக்குது. நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போவார்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக. وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا. அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த நல்லடியார்கள் சுவர்க்கத்தின் பக்கமாக கூட்டம் கூட்டமாக போய்கொண்டிருப்பார்கள். கூட்டமாக போவாங்க சுவர்க்கத்தை நோக்கி. போய்கொண்டிருக்கும் பொழுது சுவர்க்கத்துடைய கதவு திறக்கப்படும், வரவேற்கப்படுவார்கள், சுவர்க்கத்துக்கு வரவேற்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ.
அங்கேயும் சொல்லப்படும் மணக்குது என்று சொல்லி. இங்க மலக்குல் மௌத் சொல்லுவாரு மணக்குறீங்க என்று சொல்லி. அல்லதீன யதவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன், இங்கேயும் மணக்குது. சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ளேயும் மணக்குது. அங்கேயும் சொல்லுவார்கள் மலக்குமார்கள் ஸலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபத்ஹுலூஹா காலிதீன். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. سبحان الله. மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு சக்கராத்துக்காக வேண்டி சக்கராத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர், அவர்களை சூழ குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. அவரோட மலக்குமாறு வந்து ரகசியம் பேசுறாங்க. மலக்குமார்கள் ரகசியம் பேசுறாங்க. மலக்குமார்கள் சொல்றாங்க வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலக்கின் லா துப்சிரூன். உங்களோட வாப்பட ஜனாசா வாப்பா உயிர் வாப்பட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்குது. டாக்டர் சொல்றாரு பிரஷர் குறையுது, டாக்டர் சொல்றாரு இன்னும் ஒரு அவரைத்தான் வாழுவாரு என்றெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க என்னத்தான் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவர்களை விடவும் உங்களை விடவும் நாங்க எங்களுடைய மலக்குமார்கள், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய வாப்பா, உங்களோட மனைவி, உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் ரூஹு போகுது தானே, அவருக்கு நாங்க அவரை விட உங்களை விட கிட்ட இருக்கின்றோம். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலக்கின் லா துப்சிரூன். ஆனா அவங்களோட கண்ணுக்கு பார்க்கலாது. நாங்க அவங்களோட ரகசியம் பேசுறோம். என்ன சொல்றோம்? அல்லா தகாஃபு, பயப்படவே வேணும். சுப்ஹானல்லாஹ். கவலைப்படவும் வேணும். நீங்க யாரெல்லாம் விட்டுட்டு போறீங்களோ, குடும்பத்தை, பிள்ளைகளை, சின்ன பிள்ளைய, மனைவிய, கணவனை நீங்க விட்டுட்டு போறீங்க என்ற கவலை உங்களுக்கு இருக்கலாம். மனிதன் அடிப்படையில் கவலைப்படவும் வேணும். அதையும் நாங்க பார்த்துக் கொள்வோம். வாப்ப நல்லவனாக இருந்தால், தாய் நல்லவளாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்லுகிறான் சூரத்துல் கஹ்ஃப்ல. நீங்க கஷ்டப்பட வேணும். உங்களோட பிள்ளைகளை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். فكان أبوهما صالحا وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. மலக்குமார்கள் சொல்லுவாங்க கவலைப்படவும் வானம். இன்றைக்கு நீங்க இங்க வீட்டில் இருக்கிறீங்க, நாளைக்கு மையவாடியில கபரில் வைத்து வாழ போறீங்களா? கவலைப்படவே வானம், பயப்படவே வானம். நாங்க அதை உங்களுக்கு சுனத்தின் பூங்காவாக்கி தருவோம். ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். சுப்ஹானல்லாஹ். நல்லவர்களுடன் மலக்குமார்கள் ரகசியம் பேசுவாங்க. நாங்கள் படித்திருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம். சில சகோதரர்கள், சில நண்பர்கள், சில பெரியவர்கள் மௌத்தாகும் பொழுது சலாம் சொல்லிக்கொண்டே மௌத்தாகிறாங்க. யாருக்கப்பா சலாம் சொன்னாங்க? எல்லாரும் இருக்கிறாங்க தானே சபையில. அவர் சலாம் சொல்லிக்கொண்டே மௌத்தாகிற காட்சி கண்ணுக்கு கண்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அல்லாஹ்வும் சொல்லுகிறான் யகூலூன ஸலாமுன் அலைக்கும், அவர்கள் வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று சொன்னது யாருக்கும் அல்ல, மலக்குல் மௌத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தான் பதில் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் யகூலூன ஸலாமுன் அலைக்கும் உத்ஹுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு நேர் மாத்தமாக ஒரு பாவியாக, ஒரு அநியாயக்காரனாக, கட்டளைகளை எதுவுமே பொருட்படுத்த இல்லை, உலகத்தில் வாழ்ந்தது மனம் போன போக்குல, கபரை யாரு கண்டது, சுவர்க்கத்தை யாரை பார்த்தது என்று சொல்லி எல்லாம் விதண்டாவாதம் பேசிக்கொண்டும் மனம் போன போக்கிலையும் ஹலாலும் இல்ல ஹராமும் இல்ல பொடுபோக்குத்தனமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு யாரெல்லாம் மௌத்தாகுவார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் வலவ் தரா இத் யதவஃபா அல்லதீன கஃபருல் மலாயிகா யضربون وجوههم وأدبارهم. கன்னத்தில் அடிப்பார்கள் மலக்குமார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டுமா நீங்க பிரமுது காட்டினீங்க, பின்னாலேயும் அடி வாங்க. யضربون وجوههم
வஅதுபாரஹும், என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தார்கள். புறக்கணித்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய பின்னாலேயும் அல்லாஹ் அடிப்பான் அவர்களுக்கு. பிற முதுகு காட்டியதின் காரணமாக பிற பின்னுக்குள்ள முதுகலையும் அல்லாஹ் அடிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வலவ் தரா, நீங்க பாப்பீங்க, இது யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகத்து யضربون وجوههم وأدبارهم. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் எப்படி மௌத்தாக போகிறேன் என்பது என்னுடைய உங்களுடைய கையில் இருக்கிறது. நல்லவனாக வாழ்ந்தால் நல்லவனாக மௌத்தாக முடியும். தமூத்தூன கமா தஈஷூன், எப்படி வாழ்க்கையோ அப்படித்தான் மௌத்து. வாழ்க்கையை மனமாக்கிக் கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல வாழ்க்கை என்பது ஒன்றுமல்ல, பள்ளியில மட்டும் நல்லவனாக இருந்து வேலை இல்லை. இல்லத்திலையும் நல்லவன், வீட்டிலையும் நல்லவன், தெருவிலையும் நல்லவன், சமூகத்திலையும் நல்லவன், நண்பர்களுடனும் நல்லவன், எல்லாரிடத்திலும் நல்லவன் என்ற பேரு வாங்கினால் என்னோட மௌத்த நினைத்தவங்க இன்னாலில்லா மட்டும் சொல்ல மாட்டாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் சேர்த்து சொல்வார்கள். அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்யட்டும். நல்லவனாக வாழ்ந்துவிட்டு நல்லவனாக போய்விட்டார். மனைவியும் சொல்லுவாரு, மனைவியும் சொல்லுவாள், நல்லவனாக வாழ்ந்தீங்க, நல்லவனாக போய் சேருங்க, நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கும் பொழுது மௌத்து நல்லதாக இருக்கும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்டோ உனக்கு நிம்மதி, நீ கெட்டவனாக இருந்தா உன் குடும்பத்துக்கு நிம்மதி. ஏன் காரணம்? குடும்பத்தில் எல்லாருமே தொழுகிறாங்க, ஒத்தன் தொலை இல்லை, ஒருவனுக்கு தொழுக நசீபாக இல்லை. அவனுக்கு இறங்குற அந்த பலாய் முசீபத்து, அந்த சோதனைகள், அந்த வேதனைகள்ல வீட்டுக்குள்ள இருக்கிற மற்றவர்களும் பாதிக்கத்தானே படுவார்கள். அதனால் அவன் மௌத்தாகி செத்து மடிந்து விட்டால் அவனால மற்றவர்களுக்கு நிம்மதி, மற்றவர்களுக்கு சந்தோஷம், மற்றவர்களுக்கு பெரும் பாக்கியம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்கட மௌத்து எப்படி அமைய போகுது என்பதை நாங்கத்தான் முடிவு செய்ய வேண்டும். முடியுமாக இருந்தால் எழுதி வைங்க கொஞ்சம். எங்கட மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்பட வேண்டும், எங்கட மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்பட வேண்டும், எங்கட மரண அறிவித்தல் இப்படித்தான் வாசிக்கப்பட வேண்டும் என்பதை எழுதி வைத்து விட்டால் லேசாக மாறிவிடும். பள்ளி வாசல் அதே வாசித்து முடித்திடுவாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் மௌத்தாக இருக்கிறார். அவர் யாரு? அவர் இவருடைய குழந்தை, இவருடைய பாப்பா, இவருடைய மாமா. அதை சொல்லி எந்த பிரயோசனமும் வரப்போறது இல்ல. அதை சொல்லி எந்த பிரயோசனமும் இல்லை. அது சும்மா எல்லாரையும் போல மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் மௌத்தானா என்ன இருக்க வேண்டாம், மேலுக்கால பேரை போட்டிருப்பாங்க, இந்த பக்கத்துல போடுவாங்க பிறந்த நாளையும், அந்த பக்கத்தில் மௌத்தான நாளையும் போட்டிருப்பாங்க. முஸ்லீம்கள் மௌத்தானா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னால்ட வாப்பா, அவரோட வாப்பா மௌத்தாகி 50 வருஷத்துக்கு மேல. இன்னால்ட மகன், இன்னால்ட தாய், அவட உம்மா மௌத்தாகி எத்தனையோ வருஷம். மௌத்தான தாயையும் மௌத்தான தந்தையையும் கட்டுப்பாடு இல்லாத குழந்தைகளையும் சொல்லி ஒருவர் அறிமுகப்படுத்தப்படுறார். நான் சொல்லுகிறேன், அப்படி அறிமுகப்படுத்தப்பட தேவையில்லை. நாங்கள் எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? எங்களுடைய படைப்பாற்றல், எங்களுடைய கிரியேட்டிவ்னஸ், நாங்க என்ன செஞ்சுட்டு போறோம் இந்த ஊருக்கு, நாங்க வாழ்ந்த பிரதேசத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நான் மௌத்தாகின் பொழுது என்ற நிலை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? ஒரு 1000 அனாதைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுத்து விட்டு மௌத்தாக வேண்டும். நான் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு 100 உலமாக்களை உருவாக்கிவிட்டு மௌத்தாக வேண்டும். நான் மௌத்தாக எப்படி தெரியுமா மௌத்தாக வேண்டும்? எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அனாதை தாயும் நான் அனாதை என்ற உணர்வில்லாமல் வாழ வேண்டும். அவர்களுடைய நெருக்கடி, அவருடைய தேவைகள் என்னை கொண்டு பூர்த்தியாக்கப்பட வேண்டும். நான் எப்படி தெரியுமா மௌத்தாக வேண்டும்? எங்களுடைய சிறார்கள், குழந்தைகள், எங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளும் போய் எந்த பாடசாலைகளில், எந்த மதரசாக்களில் தீன் படிக்க இருக்கிறார்களோ, கல்வி அறிவு படிக்க இருக்கிறார்களோ, அந்த பாடசாலைகளுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும்.
ஏதாவது செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும். என்னுடைய அடையாளம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். நான் விட்டு போன அடையாள சொத்து அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அனாதைகளுக்காக வேண்டி செய்தவைகள், விதவைகளுக்காக வேண்டி செய்தவைகள், உலமாக்களுக்காக வேண்டி செய்தவைகள், கல்விக்காக வேண்டி செய்தவைகள், நாட்டுக்காக வேண்டி செய்தவைகள். சுப்ஹானல்லாஹ். இது யாரு? இந்த பாலம் அரபு நாட்டிலிருந்து வந்த அரபி கட்டின பாலம் அல்ல. இது எங்களுடைய நாட்டை சார்ந்த ஒரு முஸ்லிம் கட்டின பாலம். இது அந்த பாலத்தில் எங்கட பேர் இருக்கணும். அதை துறக்கிறதுக்கல்ல எங்கட பேரு, கற்றத்திலேயே எங்கட பேரு. பாதையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ஓரமாக்கி விட்டு போனால் அது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னால் பாதைக்கே ஒரு பாலம் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படி மௌத்தானவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்தவில்லை, அவருடைய வாப்பாவை பற்றி பேசவும் இல்லை. அவர்கள் என்ன செய்துவிட்டு போனார்கள், என்ன சாதித்தார்கள், எவைகளை எல்லாம் அடையாளமாக விட்டு போனாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சிலர்கள் மௌத்தாகி விட்டார்கள், சிலர் மௌத்தாகி விட்டார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வமாத கௌமுன் ஃபஹும் ஃபின்னாஸி அஹ்யாஉன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு கூட்டம் மௌத்தாகிட்டாங்க வாப்பா, அவங்க கபருக்கு போயிட்டாங்க, எப்பயோ போயிட்டாங்க. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் நவவி, இமாம் சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள், தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள் என்று சொல்லி பல பேரை சொல்லுகிறோம். அவங்க எல்லாம் மௌத்தாகிட்டாங்க. ஆனா வஹும் ஃபின்னாஸி அஹ்யாஉன், மக்களுக்கு மத்தியில் அவங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் பிரமுகர் வாழ்ந்துட்டு மௌத்தாகிட்டாரு. சென்ற கிழமை அவருடைய பெயர்ல சம்பந்தமே இல்லாதவர்கள், அவருடைய குடும்பத்துக்காராக்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பத்தி பேசுறாங்க, அவரை பத்தி பேசுறாங்க. ஏன்? நாட்டுக்கு, சமூகத்துக்கு அவர் செய்த சேவை, அவரை பத்தி கலைக்கிறாங்க, அவரை பத்தி புத்தகம் எழுதுறாங்க, அவரை பத்தி மாற்று மதத்தை சார்ந்த மக்களும் பேசுறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு மௌத்தாகிட்டாங்க. ஆனா அவங்க மௌத்தானாலும் அவங்களோட மௌத் எப்படி தெரியுமா? அவங்களுடைய பொடி, உடம்பு தான் கபருக்குள்ள பேய்த்துட்டுது, அவங்களோட பேரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்குது. சொல்லிவிட்டு சொன்னாங்க, வஆஷ கௌமுன், ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. அவர்கள் யாரு தெரியுமா? மௌத்தாகுவதற்கு முன்னாலேயே மக்களுடைய மனதில் மௌத்தாகி விட்டார்கள். வஹும் ஃபின்னாஸி அம்வாத்துன் வஆஷ கௌமுன் வஹும் ஃபின்னாஸி அம்வாத்துன். ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்குது, மூச்சுட்டு கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, நடமாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய உள்ளத்துல இவன் ஒரு வேலப்பால் ஆள், எந்த பிரயோஜனமும் இல்லாதவன். ஏன் வாழ்றானோ தெரியாது. கதைகள் சொல்லுவார்கள், அந்த கதைகள் சும்மா வர இல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கதைகள் வாயால சும்மா வாரது இல்ல, கதைகள் யாரும் சும்மா சொல்றது இல்ல. அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ரிஃப்ளெக்ஷன். சில கட்டங்கள் அது ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி பாருங்க. என்ன பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க, ஏண்ட இல்முக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, ஏண்ட பணத்துக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, ஏண்ட ஆளுமைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு மக்கள் என்ன சொல்றாங்க. அவருடைய செல்வாக்கால் என்ன பிரயோசனம், அவருடைய பணத்தால் என்ன பிரயோசனம், அவருடைய அறிவால என்ன பிரயோசனம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவில்லையா? இதைத்தான் சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வஆஷ கௌமுன், ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வஹும் ஃபின்னாஸி அம்வாத்துன், அவர்கள் மக்களுடைய மனதில் எப்பயோ மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ் அந்த கட்டத்தை விட்டு பாதுகாத்தருள்வானாக. நல்ல மௌத்தை நசீபாக்குவானாக, அழகான மௌத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், வாழ்க்கையை மனமாக்கியது போல யா அல்லாஹ் மௌத்தையும் மனமாக்கி வச்சிடு யா அல்லாஹ். கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்துடுவாயா. وآخر دعوانا الحمد لله رب العالمين.